யாரடா அது கோலம் போடுறப்ப டிஸ்டர்ப் பண்றது? அத்தா நீங்களா? என்னடி சின்ன புள்ள, நான் வந்து ஒரு டியூட்டி எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன சொல்லாம எந்திரிச்சு வந்து கோலம் போட்டுட்டு இருக்கற? ஆமாத்தா, நான் அப்பளவே எந்திரிச்சிட்டேனே. நீங்க பாக்கலையா? அம்மா நீங்க எங்க போயிட்டு வரீங்க இவ்வளவு காலையில? அதானே, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாதான் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு உனக்கு தெரியும். நீ உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கிறவளாச்சே. இன்னைக்கு ஏதோ அதிசயம் ஒரு நாள் எந்திரிச்சிட்டேன்னு என்ன கேக்குறா. அடியே, நான் டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வரேன், தெரியுமா உனக்கு? எனது வாக்கிங் எல்லாம் போறீங்களா? இது எப்ப இருந்தாத்தா? எனக்கே தெரியல. ஆமா நேரங்காலத்துல எந்திரிச்சாதான் நமக்கு தெரியிருக்கு. அதோட இன்னைக்கு நான் இவ்வளவு அதிசயமா இருக்குது. அம்மா இது என்னடி கோலம் இப்படி இருக்குது? ஏத்தா பார்த்து தெரியலையா? விசில் கோலத்தா, விசில் கோலம் எங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாருல. அதனாலதான் நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வீட்டு வாசல்ல போட்டுக்கிறேன். நேத்தெல்லாம் தெருவில் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டேன்னா அதை காலையில் நேரத்தில் எந்திரிச்சு வாசல்ல போட்டுட்டு இருக்கிறேன். எப்படி நல்லா இருக்குல்ல? பாக்கறதுல நல்லா தான் இருக்குது. உங்க அண்ணன் சொன்னானா? ஏண்டி இத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கற ஒரு நாளும் எந்திரிச்சு கோலம் போட மாட்டேங்கிற? அந்த பூசணிக்காய் மண்டைன்னு சொல்லிட்டான்னு சொல்லி நீ எந்திரிச்சு போடுறியா? இதை தெரிஞ்சிருந்தா நான் எப்பவும் உங்க அண்ணன் சொல்லியிருப்பேனே. வரட்டு இந்த கணேசன் கிட்ட 4 கேள்வி நாக்கு போடுற மாதிரி கேட்கறேன். அவன் சொன்னாதான் நீ கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்கூட்டியே சொல்லியிருப்பேனே. இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்க மாட்டானே. ஐயோ ஐயோ, அத்தை அத்தை, நான் ஒன்றும் எங்க அண்ணனை சொல்லலை. இப்பதானடி சொன்னேன் உங்க அண்ணன் சொன்னனால தான் கோலம் போட்டுக்கறானே. அப்புறம் அடுத்த நிமிஷமே உங்க அண்ணன் சொல்லலாங்கற. என்னடி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கற? ஐயோ கிளவி கிளவி, இந்த கிளவிக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வெளியாயிரும். ஐயோ அத்தை, அண்ணனை என்னோட கூட பிறந்த அண்ணன் இல்லை, எங்க தங்க தளபதி தலைவன் சொல்லியிருக்கிறாருல விஜய் அண்ணா. அவர் தான், அவர் சொன்னனாலதான் நான் போட்டுட்டு இருக்கிறேன். சும்மா எதையாவது சொல்லிட்டு போய் உள்ள வேலை பாருங்க, காப்பி கீப்பி போடுங்க. டெய்லி நடப்பயணமா போயிட்டு இருக்கிறீங்களே, பால் வாங்கிட்டு வரலாம்ல நீங்களே போய். நீங்க ஒரு வாட்டி நடந்துட்டு வந்துட்டு மறுக்கா வந்து என்னை எழுப்பி பால் வாங்கிட்டு வான்னு சொல்றது. நீங்க இப்படி டெய்லி நடந்துட்டு வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்களே பால் வாங்கிட்டு வாங்க நான் எப்பவும் சொல்லியிருப்பேன். அது தெரியாம போச்சு எனக்கு. பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நேரத்தில் எந்திரிச்சனால நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியுது. இனிமேல் நீங்க நடந்து வரப்ப நீங்களே தூக்கு பஸ் எடுத்து போய் வரும்போது பால் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே போங்க, போய் முதல்ல காப்பி போடுங்க, வந்து குடிக்கிறேன். நானே கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். கிளவி வேற சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கு. என்னத்தா என்ன பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கிறீங்க? போங்க போய் காப்பி போடுங்க. ஓஹோ, அந்த தம்பி சொன்னனால தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கறியா? இது தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ ஃபோன் போட்டு பேசியிருப்பனே. என்ற மருமகளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுப்பா கண்ணுனே. இவ்வளவு நாள் நானே ஏமாந்துட்டேன் பாரு. இந்த அத்தைக்கு ரொம்ப குசும்பு ஜாஸ்தி தான். அதேண்டி சென்டர்ல வெள்ளை கலரா போட்டுக்கற? மஞ்சள் கலர் போட வேண்டியதானே? மஞ்சள் கலர் போட்டா நல்லா இருக்கும்ல, இன்னும் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு. என்னத்த சொல்றீங்க? மஞ்சள் கலர் போட்டா நல்லா இருக்குமா? நான் வெள்ளை போட்டா இன்னும் நல்லா எடுப்பா தெரியும்னு நினைச்சுதான் போட்டேன். உங்களுக்கு நான் வெள்ளை தான் பிடிக்குமே, அப்புறம் இப்போ மஞ்சள் போடுங்கிறீங்க. ஆமா, நான் தான் வெள்ளை கலர் பிடிக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, மஞ்சள் கலர் போட்டு விடு, நல்லா இருக்கும் பாரு, இன்னும் பளிச்சுன்னு. அப்படியாத்தா? நான் ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சள் கலர் தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, மறுபடியும் உங்களுக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கும்னு நினைச்சிட்டு வெள்ளை கலர் கொடுத்துட்டேன். ஆமா, எப்போ பார்த்தாலும் நீங்க வெள்ளசாலியே கட்டிக்கிறீங்க, முடி வெள்ளையாவே வச்சுக்கிறீங்க, டை அடிக்க சொன்னாலும் அடிக்கவே மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னாலும் வெளியும் வெள்ளை கலர் அடிக்கணுங்கிறீங்க, உள்ளேயும் வெள்ளை கலர் அடிக்கணுங்கிறீங்க. நாளைக்கு கலர் மாற்றி பெயிண்ட் அடிக்கலாம்னு சொன்னதுக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க. இது எல்லாம் வச்சு நானே நினைச்சிட்டேன் உங்களுக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கும்ட்டு. சரி, உங்களுக்கு பிடிக்குமே சொல்லி தான் நானும் விசிலுக்கு வெள்ளை கலரே கொடுத்துட்டேன். சரி, நீங்களே இப்போ கலர் மாற்றி கொடுக்க சொல்றீங்க, அது மேலேயே அந்த மஞ்சள் கலர் தூவி அப்படியே சரி பண்ணி விட்டுறேன். ஆமா போட்டுடு மஞ்சள் கலர். நாங்களாம் அந்த காலத்துல சின்ன வயசா இருக்கிறப்போ உதய சூரியன் இப்படி தான் வரைஞ்சிட்டு இருப்போம். ரோட்ல கோலம் போட்டுட்டு ரெட்டையில போடுவோம், உதய சூரியன் போடுவோம், எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அப்படியாத்தா? நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் கோலம் எல்லாம் போட்டுக்கிறீங்களா? ஆமாடி சின்ன புள்ள, அதெல்லாம் அந்த காலத்துல போட்டோம். வயசுக்குள்ளே இருந்தப்போ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, போட்டுக்கிறேன் நானும். நெசமா பார்த்தா? ஆமாடி சின்ன புள்ள, அதெல்லாம் பல வருஷமாச்சு அந்த மாதிரி எல்லாம் ஓட்டு. அதெல்லாம் அந்த காலம். சரி சரி, அந்த காலத்தோட அதெல்லாம் போட்டதோட நிப்பாட்டிக்கோங்க. இந்த காலத்துலயும் அதையவே போட்டுட்டு இருக்காதீங்க, சரியா? இனிமே எல்லாத்தையும் எங்க அண்ணனுக்கு போடுங்கத்தா. இங்க பாருங்க, நல்லா கண்ணாடி தான் போட்டுக்கிறீங்களே இப்போ, நல்லா பாத்துக்கோங்க. அங்க பூத்துல போய் இதே மாதிரி தான் இருக்கிறது பட்டனை பிடிச்சி அமுத்துங்க. நீங்க பாட்டுக்கு எப்பவும் போல நீ அதுக்கு போடுற இதுக்கு போடுறேன்னு மாத்தி கீத்தி போட்டு தொலைச்சிடாதீங்க. ஆமா எனக்கு நீ தான் போட சொல்லி கொடுக்கணும். நான் போட்டதே இல்லை வேறு. அதெல்லாம் யாருக்கு போடணும், எப்படி போடணும், அதெல்லாம் எனக்கு தெரியும் நல்லாவே. உன்ற வேலையை பாரு நீ. இந்த கிழவி நம்பலாமா வேண்டாமா? என்ன இந்த கிழவி இப்படி பேசுது? ஒரு வேளை வேற யாருக்காவது போட்டுட்டா நம்ம அண்ணனுக்கு போடாம விட்டுருமோ? அத்தை அத்தை, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு எங்க அண்ணனுக்கு இந்த சின்னத்துல போடுங்க, அந்த கோலம் போட்டுக்கிறல அதுல. நம்மளே இந்த தம்பிக்கு தான் இந்த வாட்டி போடணும் அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இவன் நம்ம கிட்ட இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறான். சொல்ற வேலையெல்லாம் வேற செய்யறாங்கறா. நாம இதை பயன்படுத்தி இவளை நம்ம ஏதாவது நம்ம கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொண்டு வரணும். என்னத்தா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? நான் தான் சொல்றேன்ல, நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன்ட்டு. அப்புறம் என்ன? ஆமா செய்வ நீ வாயில செய்வ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அடி போடி, நானே எப்பவும் போல போட்டுட்டு போறேன். எதுக்கு நீ சொல்றதுக்கெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கணும்? நான் சொல்ற வச்சு நீ கேட்க மாட்டேன், நீ சொன்னா மட்டும் நான் எதுக்கு கேட்கணும்? இந்த கிளவி வேற நம்மள நேரம் பார்த்து பழி வாங்குதே. விடக்கூடாது. எப்படியாவது நம்ம அத்தை சமாதானப்படுத்தி நம்ம நல்ல பேர் வாங்கி நம்ம சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போட வைக்கணும். யோசிக்கிறா. அத்தா அப்படியெல்லாம் இல்ல அத்தா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், சரியா? பார்க்கலாம். நீ இப்போ வயசு அப்புறம் 3 வயசு தான். உன்னையெல்லாம் நம்பருக்கு இல்ல. பார்க்கலாம் நீ எப்படி நடந்துக்கிறேன்னு வச்சுதான் நான் முடிவா சொல்ல முடியும்.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா. நீங்கள் தான் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொன்னால. உங்களுக்கு என்ன வீட்டில் தானே நான் வேலை செய்யணும். சரியத்தா செய்கிறேன். என்று தூஸ் கடை கூட 2 3 நாளைக்கு லீவ் விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் செய்கிறேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுமா, கழுவணுமா, கூட்டணுமா, என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்கள். நான் டான்னு செய்கிறேன். வாடி வா, அப்படி வலிக்கு வா. யார் சொன்னா எப்படி சொன்னா அடங்குவான்னு எனக்கு தானே தெரியும். சொல்ற வீட்டுல சொல்லலாம். எல்லாம் பண்ண போல நடக்குது. ஆடுற மாட்ட ஆடி கிடக்கணும், பாடுற மாட்ட பாடி கிடக்கணும். உன்னையெல்லாம் இப்படி தாண்டி வச்சு பார்க்கணும். மட்டும் தானா பேசுது. இது என்னதான் நினச்சிட்டு இருக்குது. அத்தா அத்தா சொல்லுடி சின்னப்புல. அதுதான் அத்தா, நான் தான் சொல்லிட்டேனே. நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன்ட்டு. அப்புறம் இப்படி யோசிக்கிறீங்க. சரியா? நீங்கள் அந்த காலத்து மாதிரி அவங்களுக்கு இவங்களுக்கு மாற்றி மாற்றி போட்டு விட்றாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிற அளவுக்கு போடுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம்னால சொல்லாதீங்க அத்தா. இருங்க, நீங்கள் போய் சித்த நேரம் ரெஸ்ட் எடுங்க. உட்காருங்க. நான் வந்து உங்களுக்கு காப்பி போட்டு தரேன். இருங்க, கோலமெல்லாம் போட்டுட்டேன். அந்த கோலப்பொடி எடுத்து வச்சுட்டு வந்து காப்பி போட்டு தரேன். நானே வேணாலும் இன்னைக்கு டிஃபனெல்லாம் பண்ணி தரேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அத்தா, ரெஸ்ட் எடுங்க. என்னம்மா வெளியே ஒரே பேச்சு சத்தமா இருந்தது? அது ஏன்டா கேக்குற சின்ராசு? எல்லாம் இந்த சின்ன புள்ளதான். ஏமா என்ன சொல்றா? அதான சின்ன புள்ளதான். என்ன அந்த கோலமா என்ன விசிறு கோலமா அதை நம்ம போட்டு எல்லாம் கலர் பொடி போட்டு எல்லாம் தூவிட்டு வரைஞ்சிட்டு கிடந்தா அதை பேசிட்டு இருந்தா. ஓ அப்படியா? அவ ராத்திரியெல்லாம் சரியா தூங்கவே இல்லாமா. எப்படா வெளியும் போன் எடுத்து மணி பார்த்துட்டே இருந்தா. நான் கூட என்னடா அதிசயமா தூங்காம இருக்கிறாளே நினைச்சா. ஓஹோ இதுக்குதானா? அவ எப்ப பார்த்தாலும் இதே இல்லாம பேசிட்டு இருக்கிறான். எங்க அண்ணான்ட்டு எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டு பாடிட்டு அவ பொழுதுக்கு இதே வேலைதான் போ. பேர் விடு சின்ராசு, அவன் மட்டும்தான் பேசுறா. அதனால ஊருக்குள்ள நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு தான் போடுவானுன்ட்டு எல்லாம் இந்த வாட்டி எல்லாம் மாத்தி போட்டாதான் மாற்ற வரும்னு எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது சரிதாம்மா. என்னை வேற இவன் மிரட்டுறாமா. நான் சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னா கூட என்னை அந்த மிரட்டுறா. அடிக்கிறதுக்கெல்லாம் வராமா. ஆமா ஆமா, இப்ப என்கிட்ட அப்படிதான் சொன்னா. எதுக்குடி நான் சொல்றதை நீ செய்ய மாட்டேங்கிறா? நீ சொல்றது நான் கேட்கணும்னு சும்மா நான் சொன்னேன். நான் என்ன வேலை வேணாலும் செய்யறதா நீங்க சொல்லுங்கன்ட்டு போய் கெஞ்சி கூத்தாடிட்டு போய் அவளை காப்பி போடுறேன்ட்டு போட்டுட்டு இருக்கிறான். நானும் சரி சரின்னு சொல்லிட்டு சரி முதல்ல சொல்ற வேலையெல்லாம் பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அதான் என்ன டிஃபன் பண்றாளாமா, காப்பியும் போடுறேன்ட்டு போயிருக்கிறான். ஐயோ அவளாமா? அவ சமைச்சு வாயில வைக்க முடியுமாமா? ஏமா நீங்க வேற? அதோட அப்படியே வாத்த முடியுமாடா? மாவு தான் இருக்குது, தோசை தான் போட சொல்லியிருக்கிறேன். ஒரு சட்னி கிட்னி அரைச்சிட்டு தோசை போட்டு கொண்டு வர சொன்னேன். இரு பார்க்கல என்னதான் பண்றாங்க. வாயிருக்க முடியாமல் நாமளே எல்லாம் பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டோம். இந்த கிளவி வேறு நேரம் பார்த்து நம்மளை பழி வாங்குது. எப்படியோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு இருந்தது, எடுத்து வெளியே வச்சாச்சு. அதே மாதிரி சட்னி வேறு செய்யணுங்குது. என்ன சட்னி செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. என்ன போடுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே. இதெல்லாம் எங்கே வச்சிருக்குது? முதல்ல இந்த தோசைகள் எங்கே, அதை முதல் தேடி கண்டுபிடிக்கணும். அப்பா எப்படியோ யூடியூப் பார்த்து ஏதோ சட்னி ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்கேன் என்னமோ. சரி எடுத்து வச்சுட்டு தோசை போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். அம்மாவும் மகனும் காத்துட்டு இருக்கிறாங்க திங்கிருக்கு. எப்படி இருக்குமா என்னமோன்னு சொல்லுவாங்க பயந்துட்டு. எப்படியோ ஒரு அளவுக்காச்சும் பண்ணி கொடுக்கலாம். என்ன பண்ணுறது? இந்த கிளவிக்கிட்டையெல்லாம் எங்கள் அண்ணனுக்காகலாம் நாங்கள் எஞ்ச வேண்டியதாக இருக்குது. எங்கள் அண்ணன் மட்டும் ஜெயிச்சு வரட்டும், அப்புறம் இருக்குது இந்த கிளவி. சீதாக்கா சீதாக்கா எங்க ஒருத்தரும் காணா? பிள்ளைங்கள வீட்டில் தான் இருந்த மாதிரி இருந்தது. இந்த அக்காவையும் காணா, வீடெல்லாம் திறந்து கிடக்குது. அக்கா வாணிலா வா வா, நீ தான் கூப்பிட்டு இருந்தியா? ஆமா, எங்க இந்த பக்கம் இருந்து வர்றீங்க? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கிற? கதவெல்லாம் திறந்து கிடக்குது, பிள்ளைங்களும் ஒருத்தர் வரல. பிள்ளைங்க யாரும் இல்லையா வீட்டுல? இருக்காங்க உள்ளதான் கிடக்குறாளுங்க. போன் எடுத்து வச்சா வெளியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அவளுக்கு. அப்புறம் நீ சத்தம் போடுறது எப்படி கேட்கும்? உள்ளவே பேசிக்கிறேன். சரி இந்தாக்கா, எங்க வீட்டு பக்கத்தில் முருங்கை மரம் இருக்குதுல்ல, அதில் காலையில் எங்கள் அத்தை முருங்கைக்கீரை பொறிக்க சொன்னாங்கன்ட்டு போட்டு கொக்கி போட்டு இழுத்து அதை என்னமோ ஒரு பக்கம் இதே உளுந்துருச்சா. சரி அப்போ நிறைய ஆயிடுச்சா. சரி அதை கொஞ்சம் எல்லாம் பொறிச்சிட்டேன். மலரக்காவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். இந்தாக்கா. ஓ அப்படியா? சரி கொண்டா. முருங்கைக்கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. இந்தாங்க. எங்கள் அத்தையும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்களா, ரொம்ப நாள் ஆச்சுடி அந்த கீரை கொஞ்சம் வேணா பொரியுன்னு. சரி அதை நானும் கொக்கி போட்டு இழுத்துட்டு இருந்தேன். அது பாருங்க எட்டாம சார் மேலே ஏறி வேற இழுத்துட்டு இருந்தேன். அது என்னன்னா கொஸ்க்குன்னு உடஞ்சி போச்சு. சரி அதை அப்புறம் என்ன பண்ணுறது, அவ்வளோ உருக்கி வச்சாலும் வேஸ்ட்டு தானே. அதனால தான் ஆள் கொஞ்சம் கொடுத்துடலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ அப்படியா? சரி மலர் கொடுத்துட்டியா இல்லை நான் கொடுத்துட்றதா? நிறைய தான் இருக்கிற மாதிரி இருக்குது இதுலேயும். இல்லைக்கா இது உங்களுக்கு மட்டும்தான். நான் வர வழியிலேயே எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த அக்காவுக்கு உங்களுக்கு. அந்த அக்கா எதுக்கால ஏதோ பால் வாங்குற பண்ணாங்களா, அவங்க கிட்ட அப்படியே கொடுத்து விட்டுட்டேன். அதான் உங்களுக்கு மட்டும் இதை எடுத்துட்டு வந்தேன், நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓ அப்படியா? சரி உருகி வைக்கலாம். அப்புறமா சோறாக்கிட்டு கீரை ஏதாவது செய்யலாம். சரிக்கா, நான் கூட ஏதோ சமைச்சிருப்பீங்களே என்ன மட்டும் தான் வந்தேன். சரி இது வச்சாலும் சரிப்பட்டு வராது, அது பொறுத்த உடனே செஞ்சாதான் நல்லா இருக்குமா. சரி அதான் காலையிலே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றத கொண்டு வந்தேன். சரிக்கா நான் போயிட்டு வேணா அப்புறமேல் வரேன். ஏனிலா இரு காப்பி போட்டு தர, குடிச்சிட்டு வேணா அப்புறம் போவியாமா? இல்லைக்கா அதெல்லாம் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வேறு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாரு. போய் அவருக்கு ஏதாவது டிஃபனுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறமேல் வர்றேன். ஓ அப்படியா? இன்னும் கிளம்பலையா? சரி நிலா, சரி அப்புறம் போய் அவருக்கு ஏதாவது டிஃபனுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு
ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறம் வேணா வா. சரிக்கா. சரி நானும் போய் இந்த கீரை சுத்தம் பண்ணிட்டு போய் அடுப்பு வத்த வச்சு உல வைக்கிறேன். சோறு ஆக்கி வைக்கிறேன் அதுக்குள்ள. அந்த அண்ணனுக்கு ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா? தோட்டத்துக்கு ஏதாவது போறீங்களா இன்னைக்கு? எங்க நீலாம் வெயிலா இருக்குதா, நடந்து போறக்கே முடிய மாட்டேங்குது. பார்க்கலாம் சோறு ஆக்கிட்டு இந்த சோனி கிட்ட தான் கொடுத்து விடுவாங்க. வண்டியில வேணா கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லி. நம்மளால நடந்தாலும் போக முடியாது இன்னைக்கு. அவர் இன்னைக்கு கொண்டும் போகல, காபி மட்டும் தான் குடிச்சிட்டு போயிருக்கிறாரு. சரி சோறாகி புள்ள கிட்ட தான் கொடுத்து விடணும். சரிக்கா. சரி ஆகி கொடுங்க, போய் கொடுத்துட்டு வரட்டும். பிள்ளைங்களுக்கு லீவு தானே, வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதான் வண்டியெல்லாம் நல்லா ஓட்டுவாளே, கொடுத்துட்டு வரட்டும். சரிக்கா, அப்போ நான் போயிட்டு அப்புறம் மேல் வரேன். சரி நீலா. காஃபி ரெடி, டிஃபன் ரெடி, காஃபி ரெடி, டிஃபன் ரெடி. யோ சென்ட்ராஸ் இருந்தா சாப்பிடியா? என்ன சின்ன புள்ள செஞ்சிட்டியா? செஞ்சாச்சு அத்தை. சரி சரி சென்ட்ராஸ் கொடு. இதெல்லாம் காப்பி கொண்டு வரல, தோசை மட்டும் தான் கொண்டு வந்தியா? காஃபியெல்லாம் போட்டு ரெடியாக தான் வச்சிருக்கிறேன். முதல்ல இவர் டிஃபன் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் காஃபி குடிக்கட்டும். யோ சென்ட்ராஸ் இந்தாயா, வாங்கி சாப்பிடு சூடாகிறதுக்குள்ள. என்னையா சென்ட்ராஸ் தோசையவா மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறா? சாப்பிடியா? எப்படி சுட்டுக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்குது. யோ நக்கல் தாயா சென்ட்ராஸ் உனக்கு. நானே கஷ்டப்பட்டு உனக்காக மசால் தோசை குடிக்குமேனு மசால் தோசை சுட்டுட்டு வந்து கொடுத்தா உனக்கு லொல்லு ஜாஸ்தி தாயா. என்ன சின்ன புள்ள சொல்ற? மசால் தோசையா? ஆமாத்தா ஆமாம். நானே கஷ்டப்பட்டு யூடியூப் பார்த்து மசால் தோசை எப்படி செய்வதுன்னு பார்த்துட்டு அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் போய் வேக போட்டு எல்லாம் இது பண்ணி பாருங்கள் தோசைக்குள்ளே வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வெங்காய சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் செஞ்சு தோசை போட்டு கொண்டு வந்து கொடுத்தா இவர் வாரம் சாப்பிடாம எப்படி அதையவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ அப்படியா? போன பார்த்து தான் சமைச்சியா? சரி 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 சாப்பிட்டு பாருடா சென்ட்ராஸ் எப்படி இருக்குதுன்னு. அம்மா இவளை நம்பி எப்படிமா சாப்பிட்றது? யோ சும்மா சாப்பிட்டு பாருயா. நானே உன்னை செக் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது, நீ சாப்பிட்டு பாரு. நீ வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பிட்டுவே இருக்க மாட்டேன். ஆமா நான் முன்ன வேணா மசாலா தோசை பார்த்துருக்கிறேன்னா இல்லையா? இவதான் அதிசயமா செஞ்சு கொண்டு வந்திருக்கிறா. சாப்பிடுன்னு. இதை வேற சாப்பிட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது தெரியலையே. சாப்பிட சென்ட்ராஸ் பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்டு பாரு. யோ ஓவரா பண்ணிட்டு இருக்காதயா, ஒழுங்கு மரியாதையே சாப்பிடு. என்ன உனக்கெல்லாம் இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்ததே பெரிய விஷயம். அப்புறம் ஏதாவது குறை சொன்னீங்கன்னா நான் இனிமேல் உங்களுக்கு சமைச்சே தரமாட்டேன். அதுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சாப்பிட்றேன் சாப்பிட்டு தொலைகிறேன். சரியா சரி, நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தொலைவியாமா? இப்போ சாப்பிடு. இருங்கத்தா நம்ம உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஏன்டா எப்படி செஞ்சிருக்கா? என்னமோமா ஏதோ ரொம்ப மோசமாவும் இல்லை, ரொம்ப ருசியாகவும் இல்லை, ஏதோ ஒரு அளவுக்கு செஞ்சிருக்கிறாமா. ஓ அப்படியா? சரி 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 ஒன்றும் சொல்ல வேண்டாம், சாப்பிடு. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு இதே மாதிரி டெய்லி செஞ்சான்னு வைக்கி எல்லாம் பழகிக்குவா. இந்த கழுதை சொன்ன கேட்டு பழகினாதான் ஆகும். ஆடிக்கு அமாவாசைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு செஞ்சா அப்புறம் எப்படி பழக்கம் வரும்? அத்தை இந்தாங்க உங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்தாங்கத்தா இந்தாங்க, உங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சேன். பெசலாவா? எனக்கு என்னடி பெசலு? என்னத்தா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? உங்களுக்கு தான் சுகர் எல்லாம் இருக்குது இல்லை? உங்களுக்கு அதிகமாக ராகி களி தான் கொடுக்கணும். இந்தாங்க நானே கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறேன். பாருங்க உருண்டையெல்லாம் எப்படி வந்திருக்குதுன்னு. செம்மையாக பிடிச்சிருக்கிறத்த. இந்தாங்க சாப்பிடுங்க நீங்களும். எனக்கு களி செஞ்சியா? உனக்கு அடி களி எனக்கு என்னவே தெரியாது, நீ எப்படி செஞ்ச? ஆமா வீட்ல ராகி மாவே இல்ல, நீ எப்படி ராகி களி செஞ்ச? ஐயோ அத்தை அதெல்லாம் ராகி மாவு இருந்தது, நான் அதை தான் எடுத்து செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தான் இருந்ததே தெரியலையாட்டு இருக்குது. இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னடா இது, ராகி மாவே வீட்ல இருந்து 10 நாளுக்கு மேல இருக்கும். ராகி வாங்கிட்டு வரேன் அன்னைக்கு கூட சொன்னா அவ வாங்கிட்டே வரல. நாமளும் கடைக்கு போய் வாங்கல. இது எப்படி ராகி மாவு இருக்குதுன்னு சொல்லி செஞ்சிருக்கா? இது என்ன ராகி களியாட்டவே தெரியல, கையில வேற இப்படி ஒட்டுக்குது பச மாதிரி. அடியே சின்னப்புல, நான் தான் ராகி மாவு வீட்ல இல்லைன்னு சொன்னல, இதே நீ கையில ஒட்டிக்குதே. ஆமா நீ எங்க இருந்து மாவு எடுத்து போட்ட? அதுவாத்தா அதான் கீழே வச்சிருந்தீங்களே, அங்கே இந்த அருகாமணியெல்லாம் வச்சிருப்பீங்களா, அங்கிருந்து தான் எடுத்தேன். எனக்கு அருவாமனை வச்சிருந்த பக்கம் எடுத்தியா? ஏதோ ஒரு பேக்கெட்ல வச்சிருந்தேன் அதுவா? ஆமாத்தா. ஆமா அதுல இருந்தது வெள்ளை கலரா தான் இருக்குது, நீ செஞ்சுட்டு வந்ததே கருப்பு கலரா இருக்குது. ஓ அதுவாத்தா, காலையில் நீங்கள் தானே சொன்னீங்க வெள்ளை கலரெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் சும்மா பிடிக்காது அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்களா? நான் தான் இவ்வளோ நேரம் தப்பாக புரிஞ்சுட்டேன்னு நினச்சிட்டு சரி வெள்ளை கலரில் எதுக்கு ராகி களி கிண்டி தரணும் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். எந்த கலரும் எனக்கு கண்ணுக்கே படலையா, அதனால தான் காப்பி தூள் எடுத்து போட்டு அதுக்குள்ளே கலக்கி ப்ரௌன் கலர் ஆகட்டும்னு மாற்றிட்டேன். ஏங்கத்தா? எனது சோடா கருமா? ஐயோ இது சாப்பிடவே முடியலம்மா. தோசை என்னமோ ஒரு அளவுக்கு இருக்குது, இந்த சட்னியில போய் சர்க்கரை கொட்டி வச்சிருக்கிறாமா, எப்படிமா சாப்பிடுறது?